இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பக்கம் பகுதியில் ஒரு உமன் ஆண்டர்பிரனர் அவர்களை தான் சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் ரேணுதர்ஷா அவர்கள். வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். என் பேர் ரேணுதர்ஷா. நான் வந்து விஆர் கேக் பிராண்டோட ஃபவுண்டர். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒர்க் பண்ணி ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, சம்பளமே இல்லை. அதுக்கப்புறம் தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் இந்த ஸ்டார்ட் பண்ண கேக் பிஸ்னஸ் தான் விஆர் கேக்ஸ். இந்த கேக் பிஸ்னஸ் பண்ணணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு இங்கே இருந்து ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் குக்கிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. குக்கிங் பண்ணுறனால ஏதாவது யூடியூப் அப்படி பார்த்து எப்படியோ பண்ணிடும். ஸோ அப்போ தான் என் தங்கச்சிட்ட பர்த்டேக்கு கேக் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, ஐசிங் எல்லாம் சரியாக வரல, கேக் மட்டும் தான் நல்லா வந்துச்சு. அப்போ ஃபேமிலியில் வந்திருக்கவங்க எல்லாம் பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்படி தான் யோசித்தேன், இதையே நாங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு ஹொபியாக தொடங்கினது வந்து பிஸ்னஸ் வரைக்கும் வந்திருக்கு. இதை பிஸ்னஸாக கொண்டு வரணும்ன்ற ஆர்வம் உங்களுக்கு யார் இதுக்கு பின்னணியாக ஒருத்தர் இருந்திருப்பாங்க தானே, இந்த பிஸ்னஸாக பண்ணு என்ற ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய அந்த யார், அப்படி எல்லாம் யார் இருந்தது உங்களுக்கு? அப்படி இருந்ததுன்னா நான் இப்போ மேரி பண்ண போகிற பாய், ஸோ அவருடைய பேர் விஜய். அவர் தான் படிக்க வச்சார் இந்த ஃபீல்டில். ஸோ நான் எனக்கு கேக் படிக்க பேக்கிங் ஆசையாக இருக்குது அந்த மாதிரி சொன்னோன்னா, ஓகே நீங்கள் படிங்க, இவ்வளோ செலவாவது நான் பார்த்துக்கொள்ளணும், அவர் தான் படிக்க வச்சார். ஸோ அவருடைய பேர் விஜய் என்ற ரேணுனால எங்களோட லெட்டர்ஸ் எடுத்து தான் இந்த விஆர் கேக் பிராண்டை நாங்கள் பேர் போட்டிருக்கோம். ஓகே, விஆர் கேக்ஸ் அப்படி தான் வந்துச்சு. எங்கே இருக்கு உங்களோட? நான் வந்து லொக்கேஷன் பஞ்சுகாவத்தை. ஸோ நான் வந்து பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனி அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறோம். அது மாதிரி எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணவங்க என் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு கஸ்டமரே இல்லாத நேரம், கஸ்டமர்னால் எப்படி பிடிக்கிறதுன்னே தெரியாத நேரம் என் ஃப்ரெண்ட் ஒன்று, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நான் சொன்னேன் எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படி கேக் செய்கிறேன்னு. இப்போ வீடியோ போடுறது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரமோஷன் பண்ணுற இடத்துல இருக்காங்க அவங்க, இஷாரான்னு சொல்லி. ஸோ அவங்க எனக்காக வீடியோ போட்டு கஸ்டமர்ஸ் பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி தந்தாங்க. அது மாதிரி அஸ்மா சோழனில் நான் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் 24 மினிட்ஸில். அப்போ அங்கே போயிட்டு தான் அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேரை பார்த்து அது மூலியமாக கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் கெஸ்ட் ஆஃப் ஓனர் அப்படி கூப்பிட்டு தான் நிறைய கண்டெக்ட் எனக்கு வந்துச்சு. அஸ்மாக்கா மூலியமாக தான். அவங்க 3 பேருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி நீங்கள் சோழனில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண அனுபவம் பற்றி கொஞ்சம் பகிர்றீங்களா? அது அன்னைக்கு வச்சு ஒரு ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ கேக் எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி பார்ட்டிசிபேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போனேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண இருந்துச்சு 5க்கு, நாங்கள் 3கெல்லாம் போயிட்டு 2 ஹவர்ஸ் இருக்கிறோம். எங்களோட ஐசினெல்லாம் அப்படியே கல்லாவிட்டு. இப்போ என்ன செய்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஐசிங் பண்ணிடணும். யோசிச்சு இருந்து டைம் ஸ்டார்ட் ஒன்று எப்படி போட்டேன்னு எனக்கே தெரியாது. ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். கேக் நீட்டாக வந்துச்சு. ஆமாம். இப்போ நார்மலாக ஒரு கேக் நாங்கள் ஐசிங் பண்ணோன்னா எப்படியும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் சரி ஆகும் அதை நீட் பண்ணி எடுக்க. 20 மினிட்ஸில் அது எப்படி பண்ணேன், அந்த அவ்வளோ க்ரௌட்குள்ளேன்னு எனக்கே தெரியும். அந்த தைரியத்தில் பண்ணிட்டீங்க. ஏதோ நல்லா வந்து கடைசி அந்த ஒன்று செய்ய போகிறதுக்கு கடைசி நிமிஷத்தில் வந்து இந்த மாதிரி உற்சாகம் கொண்டு வரும் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா அது 20 மினிட்ஸில் முடிக்கணும். நான் வந்து 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். ஸோ நான் கல்யாணம் பண்ண போகிற பாய் பின்னுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தார். வீடியோக்காக சரி பண்ணி முடிச்சிடணுமே அப்படின்னு சொல்லி முடிச்சது தான் இது. நீங்கள் ஆரம்ப கட்டங்களில் இந்த விஆர் நீங்கள் கேக் பிஸ்னஸாக செய்ய தொடங்கின உடனே இந்த விஆர் கேக்ஸ் பிராண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க நிச்சயமா இல்லை? அது ஒரு காலப்பகுதி எடுத்திருக்கும். அப்போ இந்த விஆர் கேக் பிராண்ட் வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ், என்னென்ன சவால்களை வந்து நீங்கள் முகம் கொடுக்க நேர்ந்தது? சவால்னா வந்து இப்போ எனக்கு கஸ்டமர் இல்லை. ஸோ எனக்கு நான் யாருக்கு கேக் கொடுக்குறது, பிஸ்னஸ் ப்ரமோஷன் ஒன்றுமே தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக 2-3 ஆர்டர்ஸ் வந்துச்சு, அதை செஞ்சேன். என் கையில் லொஸ்டான இது கூட இருக்குது. ஏன்னா எனக்கு ப்ரைஸ் சொல்ல தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ நிறைய வந்து சில நேரம் கேக் செஞ்சோன்னு ஐசிங் மெல்ட் ஆகிரும். அந்த மாதிரி மறுபடியும் கேக்கை செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ தூக்கம் இல்லை, ஏதாவது எப்படி சார் என்ன சார் செய்யணும், தூங்க மாட்டேன். அந்த மாதிரி செஞ்சு தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்குது. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் விஆர் பிராண்ட்ஸ் இருந்ததற்கும் இப்போ விஆர் பிராண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது? முதல் விஆர்னா யாருக்குமே தெரியாது உண்மைக்குமே. யாருமே இப்போ விஆர்னா இவெண்ட்ஸில் கூட டிரெக்டர்ஸ்க்கு போடுறாங்க, ஜட்ஜ் பேனலுக்கு போடுறாங்க. இப்போ ஒரு அனுராதபுரம் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஸோ நாங்கள் அனுராதபுரம் போகிறோம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, கப் கேக் காம்படிஷன். இப்போ விஆர் கேக்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ சோஷியல் மீடியாவில் கூட விஆர் கேக்னா நிறைய வீடியோஸ் அது இது போகிறனால விஆர் கேக்னா தெரியும். என் பேர் கூட யாருக்குமே தெரியாது, விஆர்னு சொல்லுவாங்க. இப்போ விஆர் கேக்ஸ்ல வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கும். உங்களோட விஆர் கேக்ஸ்ல நீங்க என்ன ஒரு ஸ்பெஷல் திங்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
எங்களோட விஆர் கேக்கில் வந்து நாங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணி கொடுக்குறது. பேக் பண்ணி வைக்க மாட்டோம், அந்த டைம் தான் பேக் பண்ணுறது. அது மாதிரி குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்பயர் எல்லாமே அவங்களுக்கு விலங்கும் நாங்கள் போடுறது. எல்லாம் பேக்கெட்டில் தான் எடுத்து போடுறது. லூஸ் சாமான் எதுவுமே நான் போட மாட்டேன், எல்லாம் பேக்கெட்டில் வரதான் போடுவேன். ஸோ அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணுற கேக், ப்ரௌனி தான் கூட போகிறது. அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். அதுதான் ஸ்பெஷல். உங்களோட விஆர் கேக்ஸ் தானே? விஆர் கேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி கேக் பேக்கிங் மட்டும் இல்லாம கிளாஸஸும் கொடுக்குறீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்களோட இப்போ கிளாஸ் 1 டே கிளாஸ் போகுது, ஒர்க் ஷாப் போகுது. ஸோ என் ஒர்க் ஷாப் பண்ற பிள்ளைங்க எல்லாரையும் சேர்ந்து நான் இப்போ பெருசா ஒரு அவார்ட் செரமனி கூட செய்ய இருக்கேன். ஸோ அவங்களோட ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகட்டும் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கிற டைம்ல எங்களுக்கு இப்படி யாருமே செய்யல. நான் யோசிச்சேன் இப்போ எங்களை படிக்கிற பிள்ளைங்களை வச்சு அவார்ட் செரமனி ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் கொழும்புக்குள்ள தான் செய்யறது. இனி நான் வந்து அவுட் ஆஃப் கொழும்பு போயிட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியாஸ் இருக்குது. வேற என்ன மாதிரியான ஃபியூச்சர்ல வந்து விஆர் கேக்ஸை வந்து எப்படி கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? விஆர் கேக் வந்து இப்போ நான் வந்து இப்போ இருக்கிற கேக்ஸை விட இப்போ வெரைட்டிஸ் இருக்கு, இன்னும் புது புது வெரைட்டிஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் கொலம்புல எனக்கு வந்து ஒர்க் ஷாப் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வரது கஷ்டம். ஸோ நான் அங்கே போயிட்டு ஃப்ரீ கிளாஸ் செய்கிற மாதிரியும் ஐடியா இருக்குது. அது நெக்ஸ்ட் மந்த் மாதிரி நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கறதுக்கும் ஐடியா இருக்குது. நிச்சயமா இப்படியாக உங்களோட பயணங்கள் போய்கொண்டிருக்கு இல்லையா? இந்த பயணத்துல வந்து உங்களை மிகவும் இந்த உற்சாகப்படுத்தக்கூடிய தருணம் எதை சொல்லுவீங்க நீங்க? கஸ்டமர் ஃபீட்பேக் தான். நான் ஃபீட்பேக் பிளேஸ்ல கேட்க மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கேட்க கொடுத்துட்டு எப்படின்னு நாங்கள் வாயால கேட்கறத விட அவங்களே பண்ண காட்டி இருப்பேன். எப்படியுமே நைட்குள்ள மார்னிங் கொடுத்து நைட்குள்ள அக்கா கேக் நல்லா இருந்துச்சு, மில்க் டேஸ்டா இருந்துச்சு, சாஃப்டா இருந்துச்சு. எனக்கு இந்த காசை விட கஸ்டமர் ஃபீட்பேக் தான் முக்கியம். ஏன்னா அப்படி ஒரு ஆள் சொன்னா தான் மறுபடியும் எனக்கு இன்னொரு கஸ்டமருக்கு இதை விட டேஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அப்படித்தான் எனக்கு ஃபீட்பேக் தான் எனக்கு முக்கியம். இதுல உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கும் இல்லையா? அதுல வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரியா இருக்கும் இல்லையா? அப்படியான ஃபீட்பேக் பத்தி கொஞ்சம் அது என்ன மாதிரியான கேக் செய்றீங்க, யார் கஸ்டமர், அதெல்லாம் கொஞ்சம் பகிர்றீங்க. அந்த கஸ்டமருக்கு யாருன்னே தெரியாது, FBல தான் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அவங்க நான் அவங்களை பார்த்தது கூட இல்லை, ப்ரொஃபைல் பிக்சர் கூட அவங்கள்ட்ட இருக்கல. ஸோ அவங்க வந்து கேட்டாங்க கேக் ப்ரைஸ் என்ன ஹஸ்பண்ட்க்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் வந்து ப்ரைஸை சொன்னேன். நார்மலாக ஒரு 1000 2000 அட்வான்ஸ் எடுப்பேன். அவங்க ஃபுல் கேஷையும் போட்டாங்க. நான் கேட்டேன் அந்த கஸ்டமர் கிட்ட, நான் சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்க செய்யாமல் இந்த ஃபுல் கேஷ் எடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னு. இல்லை உங்களை பற்றி 2-3 பேர் எனக்கு சொன்னாங்க, அது மூலியமாக தான் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு தெரியும் அக்கா அப்படின்னு. ஸோ அப்போ நினச்சி இந்த யாருன்னே தெரியாத கஸ்டமர் இவங்களுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு கொண்டு போயிட்டு கொடுத்த கேக் தான் அது. அப்போ அவங்க வந்து நான் கொழம்புக்குள்ளே தான் டெலிவரி பண்ணுறது. அப்போ அந்த கேர்ள் வந்து வேறொரு இடத்துல அவுட் ஆஃப் கொழம்புல இருந்தாங்க. 1 hour மாதிரி இருக்கும். எனக்கு கேக்கு பிடிச்சிட்டு போகிறதே கொஞ்சம் பாரமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் கேக் டெலிவரி பண்ணுறது. ஆனால் அந்த கேர்ள்ட அந்த என்னை நம்பி காசு போட்டதுக்காக நான் அவ்வளோ தூரம் போனேன். அவ்வளோ தூரம் போய்ட்டு அந்த கேர்ள்ட கையில் கொடுக்கல. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல கேக் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நைட்டே எனக்கு மெசேஜ், ஹஸ்பண்ட் சொன்னார் நல்லா இருந்துச்சுன்னு. அது மறக்கல, 2 பேருமே எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிச்சயமா இந்த கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் தான் உங்களை வந்து நீங்க கேக் செய்யறதுக்கே ஒரு திருப்தியான மூமெண்டா இருக்கு இல்லையா? நல்லா செய்திருக்கோம்ன்றது. அடுத்ததாக இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறீங்க, சக்சஸா அதுல போய்கொண்டும் இருக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட குடும்பம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு வழங்கினா மட்டும்தான் முடியும் இல்லையா? அப்படியாக உங்களோட குடும்ப ஆதரவு வந்து எப்படியாக இருக்கின்றது? நான் வந்து ரோட்ல ஸ்டால் போட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அனுபவமே இல்லை. நான் சும்மா பிளான் பண்ணேன், முட்டி கேக், லாவா கேக், கப் கேக் இது மாதிரி நாங்கள் ரோட்டில் போடுவோம் அப்படின்னு ஸ்டால் மாதிரி. அதாவது சும்மா ஒரு டேபிள் வச்சு தான் போட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக இன்விடேஷன் நானே செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு தான் அனுப்பினேன். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் குவான்டிட்டி வந்து ஒரு 50 இப்போ எனக்கு பாயம் இது வித்து படட்டு என்ன செய்யறது, வீட்டுக்கு எடுத்து போகணுமே அப்படின்னு சொல்லி ரோட்டில் போட்டாச்சு. போட்டு 1 hour இல்லை அவ்வளோ கஸ்டமர் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸே எடுத்துட்டாங்க வந்து. அப்புறம் வர கஸ்டமர்ஸ்க்கு கூட என் கேக் இல்லை. ஸோ என் அண்ணோட பிள்ளைங்க, அக்காட பிள்ளைங்க, அவங்க எல்லாருமே என்ன வேலை இருந்தாலும் நான் இப்போ கூட ஒரு இது ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்க நாங்கள் வந்து வாங்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கஸ்டமராக அவங்கள தான் வந்து அங்கே நிற்பாங்க. குடும்பம் வந்து எங்களுக்கு என்ன விஷயம் செய்தாலும் ஒரு ஆதரவா நின்றா நாங்கள் எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துக்கு போயிடலாம். அடுத்ததாக இந்த தற்காலத்து பெண்கள் வந்து அதிக அளவு இந்த கேக் பேக்கிங், பிரைடல் மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கு தானே? அப்படியான பெண்கள் ஒரு பெண் முனைவோரா ஆக விரும்புகிற ஆட்கள் வந்து என்ன மாதிரியான சவால்களை வந்து எதிர்கொள்றாங்க? பொதுவாக வந்து இப்போ அவங்களுக்கு டைம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் கேக்னாலும் 12 மணிக்கு டெலிவரி பண்ணணும் நைட்டுக்கு அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து 11 மணிக்கு போகணும், வர 1 மணி ஆகும்.
அப்போ அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வாரோம், ஆனால் நாங்கள் தான் கஷ்டப்படுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நைட் தூங்காமல் கேக் செஞ்சுட்டு அதை டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். அதை பற்றி தான் கூட பேர் பேசுறது, எங்கே போகிறது வாரது அப்படின்னு பேசுவாங்க. ஓ நைட்ல எத்தனை மணிக்கு போறாங்க வராங்க அப்படி போறாங்க தெரியல, இந்த மாதிரியான சமூக வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அவங்க வந்து இனி ஒரே இடத்துல இருந்து பேசிக்கொண்டு மட்டும் தான் இருப்பாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேர் வந்து அதை எப்படி சார் நிப்பாட்டணும்னு நிறைய பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேசியிருக்காங்க, இது எங்கே போகுது வருதுரா, ஆனால் நாங்கள் கேக் சர்ப்ரைஸ் பண்ணுறதோ அது ஒன்றுமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆக்களை கண்டுகொள்ளாமல் எங்களோட வேலையை செஞ்சுட்டு போகிறது எங்களுக்கு பெட்டர்னு தோணும். நிச்சயமா நாங்கள் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கும் போது பல விமர்சனங்களை கேட்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் காதல் எடுக்காம நாங்க வந்து எங்களோட வேலையை வந்து போனா மட்டும்தான் நம்மளுக்கு சக்சஸ் ஆக முடியும் இல்லையா? நல்லது ஒரு கருத்து பகிர்ந்திருக்கிறீங்க. தற்காலத்துல இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுலயுமே ஒவ்வொரு விஷயம் ட்ரெண்ட்ல இருக்குது இல்லையா? அந்த ட்ரெண்டோட போனா மட்டும்தான் எங்களால மேல மேல போய் கொண்டிருக்க முடியும், ஒரு ஃபீல்டில் நிலைச்சு நிக்க முடியும் இல்லையா? அப்படி தற்காலத்துல இருக்கிற கேக் பேக்கிங்ல இருக்கிற ட்ரெண்ட் என்னவா இருக்குது? இப்போ கூடுதலாக ப்ரௌனி டவர்ஸ் போடுது. ப்ரௌனி டவர்ஸ் அந்த மாதிரி பென்டோ கேக், கஸ்டமைஸ் கேக். இப்போ வந்து பென்டோ கேக் வந்து அவங்க ஐசிங், அதாவது ஒயிட் ஐசிங் போட்டு மட்டும்தான் எடுப்பாங்க. மீதி கலர் ஐசிங்கை நாங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டு கொடுப்போம். அதாவது அவங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஆளுக்கு அவங்களே லெட்டரை எழுதி அந்த மாதிரி மெசேஜ் எழுதி அவங்களே கொடுக்குற மாதிரி. பென்டோ கேக்ஸ் பென்டோ கேக்ஸ்னா 250 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 250 கிராம், 500 கிராம், 750 கிராம், இதுதான் பென்டோ கேக்ஸ். சின்ன கேக்கா வரும், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி, 3 பேர் சாப்பிட்ற மாதிரி, ஆனிவர்சரிக்கு அந்த மாதிரி சின்ன கேக். சின்ன கேக்ஸா இருக்கும்போது நாங்க எங்க கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? தற்காலத்துல இந்த பென்டோ கேக்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போய் கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்ப மக்கள் வந்து உங்கள்ட்ட கேக் ஆர்டர் செய்யும் போது என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட் வந்து கேட்பாங்க? ரிக்வெஸ்ட்னா டைமுக்கு டெலிவரி பண்ணுறது, அது மாதிரி அக்கா டேஸ்ட் நல்லா இருக்கணும் ஆனால் சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஐசிங் மெல்ட் ஆகக்கூடாது. இது 3மே முக்கியம். எப்படியுமே டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும், இல்லாட்டி சாஃப்டாக இல்லாமல் கேட்க கொடுத்து அது ஐசிங் நல்லா இருந்தும் வேலையில் நீட்டாகவும் இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த டைமுக்கு நான் அங்கே இருப்பேன்னா அந்த டைமுக்கு இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ காஃபி கேக் நிறையா இருக்குது. அப்போது சம்டைம்ஸ் கேட்பாங்க சாக்லேட் கேக் ஆஃப் வேணும், வெனிலா கேக் ஆஃப் வேணும்னு. ஸோ அதை நாங்கள் 500 கிராம் கீழே போட்டு மற்ற 500 மேலே போட்டு அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எப்பயுமே நாங்கள் நினைக்கிறதெல்லாம் சரியாக நடக்கிறது இல்லையா? எப்பயாச்சும் ஒருக்கா சில சறுக்கல்கள் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? கஸ்டமருக்கு கேக் கொண்டு போய் கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு 1.5 hour மாதிரி தூரம் கொண்டு போயிட்டு அவங்க கேட் கிட்ட வச்சு கால் பண்ணிட்டேன், வந்துட்டேன், வெளியே வாங்கினேன். அவங்க சொன்னால் 5 minutes இருங்க வாங்கினேன். கொண்டு போக்குள்ள பார்த்தா கேக் வந்து க்ரெக் ஆகிட்டு. நான் உங்களுக்கு சொல்லலை, நான் சொன்னேன் 5 minutes தாங்க சொல்லி நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஃபுல்லாக ஐசினெல்லாம் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஐசின் செஞ்சு மறுபடியும் அந்த கேக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் போனேன்னா. இப்போ அவங்க கேட்டாங்க ஏன் இவ்வளோ லேட் ஆகிச்சுன்னு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நான் டெலிவரி பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து எனக்கு கேக் சாஃப்ட்னால எப்படியுமே டக்குன்னு உடைய பார்க்கும். நான் வந்து அந்த ரஃபாக கேக் செய்கிறது இல்லை, அப்பப்போ பேக் பண்ணி கொடுக்குறனால அந்த மாதிரி அன்னைக்கு ஒரே ஒரு கஸ்டமருக்கு அப்படி நடந்துச்சு. அந்த கேக் க்ரெக் ஆகிட்டு, சின்ன க்ரெக் தான், எனக்கு ஆனாலும் அது கொடுக்க மனசு இல்லை. எப்படி சார் நான் வீட்டுக்கு போயிட்டு இதை மறுபடியும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து மறுபடியும் செஞ்சு கொடுத்து திரும்ப போயிட்டு வரதுக்கு டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. நான் சொன்னவங்க எனக்கு 1 hour டைம் தாங்கினேன்னா அவங்க வந்து எனக்கு 1 day முதல் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ நான் எப்படியுமே 3 days முதல் தான் ஆர்டர் எடுப்பேன். இப்போ அவங்க சொன்னனால ஓகே அப்படி சொல்லி அந்த எடுக்காத ஆர்டர் கூட எடுத்து செஞ்சுட்டு போனால் அவங்களுக்கு அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாங்க. அப்படி போயிட்டு கொடுத்த கேக் கொண்டு தான் அது மறக்கவே இல்லாத கேக். நிச்சயமா இப்போ நீங்கள் விஆர் கேக்ஸ் ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. வரும் காலங்களில் வந்து ஏதாவது இதில் பிரான்ச் அப்படி ஆரம்பித்து இதை பெருமளவில் பெருப்பிக்கிறதுக்கான ஐடியாஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு? ஐடியாஸ் இருக்குது. ஸோ எனக்கு எப்படி ஐடியாஸ்னால் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸே தான் அந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த விஆர் கேக் டேஸ்ட்டும் குவாலிட்டியும் அந்த என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான், அது வேறு யாருக்கும் அது கொடுத்தா அந்த குவாலிட்டி வராது. ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு, அதாவது அவுட் ஆஃப் கொலம்புல அது மாதிரி அவங்க போடுற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்குது. அப்போ தான் இதே வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு குவாலிட்டி அந்த மாதிரி அவங்க செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். நிச்சயமாக மேலும் மேலும் உங்களோட இந்த பிஸ்னஸ் வந்து போகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்படியாக நிறைய பெண்கள் இந்த துறையில் வரணும்னு நினைக்கிறார்கள், ஆல்ரெடி கழிச்சுனாங்க. அப்படியாக வர விரும்பும் பெண்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே எல்லாமே எப்படியுமே வந்து சரியாக வராது, சரியாக அமையாது எதுவுமே. நாங்கள் கையால் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நினச்சா வந்து சரி நாளைக்கு செய்வோம் நாளாண்டிக்கு செய்வோம் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த விஷயத்தை. அப்போ தான் எங்களுக்கு ட்ரை பண்ண ஒரு காலம் போக்குள்ள தான் அது எங்களுக்கே செட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் விஆர் கேக்னு தெரிஞ்சால் நான் வந்து டெய்லி வந்து அது செய்கிறது, கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறது, டேஸ்ட்னாலும் ஒரு ஆக்கள் நம்மளுக்கு சொல்லக்குள்ள தான் அதில் குறை எல்லாம் கண்டுபிடிச்சி செய்யலாம். ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே தள்ளி போடாமல் இன்றைக்கி செய்யணும்னு நினச்சா நாங்கள் அதை செஞ்சிடணும். அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து லாபம் வருதா இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு செஞ்சு பார்த்தா தான் தெரியும். செய்யணும்னு டேட் தள்ளி போட்டு கொண்டு வரது எதுவுமே நடக்காது. அது மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்ற ஒரு கொஷன்லேயே இருந்து கொண்டிருக்காம ஒரு முதல் படி எடுத்து வைக்கணும் இல்லையா எல்லா விஷயத்துக்கும். அப்படியாக பெண்களே ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கு. அடுத்ததாக உங்களை கேக் பிராண்ட் உங்களோட விஆர் கேக்ஸை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு உங்களோட கருத்து என்னவா இருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ நாள் இந்த 3 வருஷத்துக்கு மேலே என்னை நம்பி ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே கஸ்டமர் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷல்னா அவங்க இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்னைய. எனக்கு வேணும் வந்து அப்படி தான் ரெக்கமெண்ட் போகிறதுக்கு. நிறைய பேருக்கு நானே போய்ட்டு ப்ரமோஷன் பண்ணாமல் என்கிட்ட கஸ்டமர் மூலியமாக எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு முக்கியம். அதனால நான் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் எப்படியுமே பெஸ்ட்டாக தான் என் கேக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். இவ்வளோ நாள் அப்படி தான் கொடுக்குறேன். இனிமேல் அதை விட கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். நிச்சயமா. ஆதவன் டிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அடுத்ததா இறுதியாக? இவ்வளோ நேரம் இந்த ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னை இன்வைட் பண்ண ஆதவன் சேனலுக்கும் தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமா உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து இவ்வளவு கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு, அவங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்ததுக்கு வந்து நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.